கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விளிம்பின் விடியலில் என்கிற நிச்சயதி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக. என்றைக்குமே இந்த உலகில் வாழுகிற மக்கள் ஒருவரை ஒருவர் நம்ப முடியாது, ஒருவருக்கொருவர் நம்பிக்கை வாக்குறுதியை அளிக்க முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு இருப்பவர் நாளைக்கு இல்லை. மரணம், விபத்து, பகை, வியாதி, சுயநலம் என பல்வேறு சூழ்நிலைகள் நம்மோடு இருந்தவர்களை இழந்து விடுகிறோம், அல்லது நம்மோடு இருந்த நண்பர்கள் விரோதிகளாக மாறிவிடுகின்றார்கள். மனிதர்களின் வாழ்வும் நிலைப்பதில்லை, அவர்களின் வாக்குறுதிகளும் நிலைப்பதில்லை. ஒருவன் தன் தகப்பனை அவர் வயது முதிர்ந்த காலத்தில் அன்பாய் கவனித்துக் கொண்டான். அவருக்கு பக்கபலனாய் அவர் தேவைகளை எல்லாம் அறிந்து அவர் மன விருப்பத்தின்படியே செய்து வந்தான். அவர் வருந்தும் போதெல்லாம் அவருக்கு ஆறுதல் கொடுத்தான். நான் இருக்கும் வரையில உங்களுக்கு கவலை வேண்டாம், நான் உங்களுக்கு துணையாய் பாதுகாப்பாய் இருப்பேன், உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் எல்லாவற்றையும் செய்து தருகிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என பல வாக்குறுதிகளை கொடுத்தான். அந்த தகப்பன் தன் மகனை நம்பி மகிழ்ந்தார். மகனுக்கு திருமணமானது. தன் தகப்பனின் மீது காட்டிய அன்பை தன் மனைவியின் மீது காட்டினான். தகப்பனை மறந்து போனான். சரியாக கவனிப்பதில்லை, ஆகாரம் கொடுப்பதில்லை. தகப்பன் தனிமைப்படுத்தப்பட்டார். மனவேதனையிலும் உடல் வேதனையிலும் புலம்பி நின்றார். மகனை நினைத்து வருந்தினார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஏசாயா 46 அதிகாரம் 4 உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என கர்த்தர் சொல்லுகிறதாய் திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைக்கு மகன் செய்ய முடியாததை, உறவுகள் செய்ய முடியாததை, உலக மக்கள் செய்ய முடியாததை கர்த்தர் ஒருவரால் மட்டுமே செய்ய முடியும். காரணம், எப்பொழுதும் நம்மோடு கடைசி வரைக்கும் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகின் மீதோ உலக மக்களின் மீதோ நம்பிக்கை வைக்காமல் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நம்மோடு இருக்கிற கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்போம். அவர் தரும் நலத்தோடு வாழ்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகம் தராத சமாதானம் உம்மிடத்திலே உண்டு என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உணர்ந்து வாழ எங்களை வழிநடத்தும். ஆமேன்.